உலகத்திலேயே அதிகப்படியான குழந்தைங்க லெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது இந்தியால தான். 5 வயசு கம்மியா இருக்க குழந்தைங்கள்ல பாதி பேருக்கு மேல BLLன்னு சொல்லப்படுற பிளட் லெட் லெவல்ஸ் அக்செப்டபிள் லிமிட்டான 5 மைக்ரோகிராம்ஸ் பர் டெசிலிட்டரை விட அதிகமா இருக்கு. மொத்தமா 27 கோடி குழந்தைங்களுக்கு இந்த BLL 5 விட அதிகமா இருக்கு. BLL 5 மைக்ரோகிராம்ஸ் பர் டெசிலிட்டருக்கு கீழே இருந்தாலே சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லும் போது அது 5க்கு மேல போச்சுன்னா குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படுது. அதனால அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸும் வருது. அவங்க IQ 4ல இருந்து 5 பாயிண்ட் குறையுதுன்னு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு அக்ரெஷன் மாதிரியான பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அவங்க ஃபியூச்சர்ல வயலண்டா மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதே பெரியவங்களுக்கு BLL அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு கிட்னி டேமேஜ், BP இஷ்யூஸ், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். லெட்னா EM, அது ஒரு நியூரோடாக்சின். நியூரோடாக்சின்னா நர்வஸ் சிஸ்டம்ஸ், பர்டிகுலரா பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடியது. லெட் எக்ஸ்போஷருக்கான முக்கியமான சில சோர்சஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லெட் ஆசிட் பேட்டரியை ரீசைக்கிள் பண்றது. மோஸ்டா பெட்ரோல் அண்ட் டீசல் வண்டிகள்ல லெட் ஆசிட் பேட்டரி ஒரு முக்கியமான பகுதி. அது மட்டும் இல்லாம UPS, சோலார், செல் டவர்னு இன்னும் நிறைய இடத்துல லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, லெட்டை பாதுகாப்பா ரீசைக்கிள் பண்றதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல மார்க்கெட்ல இருக்க எல்லா லெட்டையும் ரீசைக்கிள் பண்றதுக்கு தகுந்த கெப்பாசிட்டியோ இல்லாம போகும்போது இந்த இல்லீகல் ரீசைக்கிளிங் நடக்குது. இல்லீகல் ரீசைக்கிளிங்ல பேட்டரியை உடைச்சு உள்ள இருக்க லெட்டை ஓபன் ஃபயர் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த டாக்ஸிக் லெட்டோட புகையும் குப்பையும் சுத்தி இருக்க இடங்களை எல்லாம் மாசுபடுத்துது. ரெண்டாவது பெரிய சோர்ஸ் லெட் பேஸ்ட் பெயிண்ட்ஸ். என்னதான் பாப்புலர் பிராண்ட்ஸ் அவங்க பெயிண்ட்ஸ்ல லெட் சேர்க்கறது இல்லைன்னு சொன்னாலும் லோக்கலா சீப்பா கிடைக்கிற பிராண்ட்ஸ்ல கண்டிப்பா ஜாஸ்தி லெட் சேர்க்க தான் செய்யறாங்க. 2016 வரைக்கும் இந்த பெயிண்ட் லெட் லெவல்ஸ்க்கு எந்த ஒரு ஸ்டாண்டர்டும் இல்லாம இருந்தது. 2016ல தான் 90 பார்ட்ஸ் per மில்லியனுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த ரூல் வந்ததுக்கு அப்புறமும் இந்தியால பெருசா எந்த சேஞ்சுமே நடக்கல. 2023ல வந்த ரிப்போர்ட் படி அவங்க டெஸ்ட் பண்ண 51 பெயிண்ட் பிராண்ட்ல 90% மேல 90 ppmக்கு மேல லெட் இருந்திருக்கு. அதே மாதிரி 76% பெயிண்ட்ஸ்ல இந்த லெட் லெவல் 10,000 ppmக்கு மேல இருந்திருக்கு. அது அவங்க ப்ராப்பரா லேபிள்ஸ்லயும் மென்ஷன் பண்ணல. அதே பெயிண்ட் தான் வாங்கி நம்ம வீடு, ஸ்கூல்ஸ்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது லெட் பைப்ஸ். 1980ஸ்க்கு முன்னாடி கட்டின நிறைய வீட்ல லெட் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பைப்ஸ் இன்னும் ஃபங்க்ஷனலா இருந்தா அது தண்ணி கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில்லி, மசாலா, மஞ்சள் மாதிரியான உணவுப் பொருட்கள்ல கலருக்காகவும் வெயிட்டுக்காகவும் லெட் குரோமைட்டை இல்லீகலா ஆட் பண்றாங்க. அடுத்த சோர்ஸ், இந்தியால 2000 வரைக்கும் நம்ம லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ வண்டியில இருந்து வந்த புகையெல்லாம் இன்னும் கொல்கத்தா, மும்பை, டெல்லி மாதிரியான சிட்டிஸ்ல குப்பையா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லெட் எக்ஸ்போஷரை குறைக்கிறதுக்கான தீர்வு இன்ஃபார்மலா லெட் ஆசிட் பேட்டரியை ரீசைக்கிள் பண்றதுக்கும் உணவுப் பொருட்கள்ல லெட் சேர்க்கறதுக்கும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். பெயிண்ட்ல இருக்க லெட்டுக்கு என்னதான் கேப்பிங் இருந்தாலும் அந்த ரூலை கடுமையா அமல்படுத்தும். அதே மாதிரி பழைய பில்டிங்ஸ்ல எல்லாம் இருக்க லெட் பைப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி கண்டாமினேட் ஆன ஏரியாஸையும் கிளீன் பண்ணணும். இந்த லெட்னால ஏற்படுற பாதிப்புகளை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். மக்களும் விழிப்புணர்வோட இருக்கணும்.